பூங்காவனத்தம்மா. அப்படிதான் அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் அவங்கள கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டு விட்டு போயிட்டாங்க. இந்த அம்மாவுடைய சம்மதம் எதுவும் கேட்காமல் இவங்க இந்த அம்மாவுடைய எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு கோபம் இருக்குது. அதனால் அவங்க கூட பேசவே இல்லை. லவ் மேரேஜ் பண்ண அந்த பொண்ணாவது நல்லா இருக்கான்னு கேட்டால் அந்த பொண்ணும் அல்பாயுசில் இறந்து போயிடுறாங்க. ஒரு பெண் குழந்தை மட்டும் இங்கே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பூங்காவனத்தம்மாவுக்கு தெரியுது. பொண்ணு மேலே இருந்த கோபம் பேத்தி மேலே இல்லை. பேத்தியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு பிடிக்காத ஒருத்தனை மருமகனேன்னு போய் கூப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறனாலேயே பேத்தியையும் போய் பார்க்காம வைராக்கியமாக இருக்காங்க. ஆனாலும் பேத்தி மேலே ஒரு ஏக்கம் பாசம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு பொருட்களை வாங்கி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பேத்தி நம்மகிட்ட வந்துடுவா அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய மரணம் அப்படிங்கிறது பேத்தியோட மடியில தான் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. காலிங் பெல்ல எடுத்து வீட்டில் மாட்டுறாங்க. தனியாகவே இருக்காங்க. பெருசாக சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. அந்த தனிமை, சுய பச்சாதாபம், கழிவிறக்கம் எல்லாமே சேர்ந்து அவங்கள வந்து ஒரு ஆங்கிரி பேர்டாக மாற்றுது. யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, இப்படியே இருக்காங்க. ஊர் காலங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பயந்து ஒதுங்கினாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய கோபம் பழகி போயிடுது. அவங்க கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இன்னமும் ஜாஸ்தி ஆகிறாங்க. குட்டி குட்டி பசங்க அந்த காலிங் பெல்ல அடிச்சுட்டு ஓடுறாங்க. பயங்கர டார்ச்சராக இருக்குது. நடுராத்திரியாக இருக்கட்டும், நடு மத்தியானமாக இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. அந்த பாட்டி திட்டுறதை அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவு தொல்லை இருந்தாலும் அந்த காலிங் பெல்ல அவங்க கழட்டவே இல்லை. காரணம், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பேத்தி வந்து இந்த காலிங் பெல்ல அமுக்கணும், வந்து நிற்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கக்கூடாது, காலிங் பெல்லை இழுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஒரு நாள் காலிங் பெல் அழுத்தப்படுது. பேத்தி வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த பாட்டிக்குள்ளே ஒரு கெத்து வந்துடுது. திரும்பவும் பழையேறிடுறாங்க. நீ விடிட்டு போயிட்டீங்கன்னா இன்னைக்கு வருவேன், 2 நாள் பாசமாக இருப்பா, பாட்டி பாட்டின்னு சொல்லுவேன், அப்புறம் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. 2 பேருக்கும் முட்டிக்கு இது மோதல் பண்ணுது. கடைசியில் அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை பாட்டி, நான் அவங்க கூட தான் இருப்பேன், நான் பாட்டை சண்டை போட்டு வந்துட்டேன், இனிமேல் எப்போ உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி ஏற்றுக்கிறாங்க. 2 பேரும் அடுத்தடுத்து அடிக்கக்கூடிய கொட்டங்கள் தான் மொத்த படமுமே. இந்த பாட்டிக்கு ஒரு கேள்வி மட்டும் வரவே இல்லை. திடீர்னு நம்ம பேத்தி ஏன் வந்தா, அப்பா கூட என்ன சண்டை, ஏன் நம்ம கூடயே இருக்கணும்னு நினைக்கிறா அப்படின்லாம் இந்த கேள்விகள் இந்த பாட்டிக்கு வரவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பேத்தி வந்துட்டா நம்ம அவங்க கூட சந்தோஷமா இருக்கும், அது மட்டும் தான் இருந்துட்டு 2 பேரும் சந்தோஷமாகவே இருக்காங்க. ஆனால் அந்த கேள்விகளுக்கான பதிலை அந்த பேத்தியோட அப்பா கொண்டு வர்றாங்க. இந்த பாட்டி இடிஞ்சு போய் உட்காடுறாங்க. தான் தான் தன்னுடைய பேத்தி மடியில் இறந்து போகணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் பேத்தி அப்படி இல்லை. பேத்திக்கு ஒரு தீராத நோய் இருக்குது, கூடிய சீக்கிரம் இறந்து போயிடுவா. நம்ம அம்மா நம்ம பாட்டிக்கு செஞ்ச துரோகத்துக்கு நம்ம பிராயச்சித்தம் பண்ணணும். ஸோ நம்ம பாட்டி கூட போய் இருக்கணும். நம்மளுடைய மரணம் அப்படிங்கிறது பாட்டியோட மடியில் தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரியும் போது இடிஞ்சு போய் உட்காடுறாங்க. ஈகோ எல்லாம் போயிடுது, எல்லாமே கலைஞ்சு போயிடுது. மருமகன்கிட்ட கேட்குறாங்க, இவளுக்கு என்ன ஏதாவது குணப்படுத்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. வாய்ப்புங்கிறது பெருசாக கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஒரு ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷனில் சக்ஸஸும் ஆகலாம், ஃபெயிலியரும் ஆகலாம். 50% தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியும் கிடையாது, நோய் முத்திக்கிட்டே போகுது. ஸோ அந்த ஆப்ரேஷனுக்கு அவளை தயார்படுத்தினா மாட்டேன்னு சொல்கிறாங்க பேத்தி. தூக்க மாத்திரையை கலந்து தூங்க வச்சு ஆம்புலன்ஸில் பேத்தியை அனுப்பி வச்சுட்டு பாட்டி திரும்பவும் வந்து காலிங் பெல்லை கட்டுறாங்க. பேத்தி வந்தோன்னே கழட்ட வச்சு காலிங் பெல் திரும்பவும் பேத்தி போனோன்னே காலிங் பெல்லை கட்டுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தினமும் குணமாகி வந்து நம்மளுடைய பேத்தி அந்த காலிங் பெல்லை அமுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதோட படம் முடியுது. நீங்கள் தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க, இல்லை நான் சொன்ன விதத்துலையும் இந்த படம் பூவை பூச்சுடவா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படம் கொஞ்சம் ஸ்பெஷலான படங்க. மலையாளத்தில் பயங்கரமாக ஹிட்டான படம். தமிழ்லையும் ஃபாசில் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இன்றைக்கி நம்ம கொண்டாடி தீர்க்கக்கூடிய பகத் ஃபாசிலோட அப்பா. தமிழில் நிறைய படங்கள் அவர் பண்ணியிருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இந்த படத்தில் வில்லன்னு யாருமே கிடையாது, கெட்டவங்கன்னு யாருமே கிடையாது, எல்லாருமே நல்லவங்க தான். நான் கதையை சொல்லும்போது உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஸ்க்ரீன் பிளேயாக பார்த்தீங்கன்னா சமத்தியான ஸ்க்ரீன் பிளே. ஒரு சீன் நெகிழ வச்சு அப்படியே மனசை உருக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு 4 சீன் வெடித்து சிரிக்க வைக்கிற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணியிருப்பார். ஸ்க்ரீன் பிளேயில் தமிழில் பாக்கியராஜ் மாதிரி மலையாளத்தில் ஃபாசிலா அடிச்சுக்கவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். பத்மினி அம்மா இந்த படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அமெரிக்காவிலேருந்து வந்து நடித்து கொடுத்துட்டு போனாங்க. அப்புறமா நதியா, என்ன சொல்ல, இந்த படம் தான் நதியாவுக்கு தமிழில் முதல் படம். ஒரே படம், ஒரே
ஓஹோன்னு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாழ்க்கையை தமிழ்நாடு நதியாவுக்கு கொடுத்துச்சு. எங்கே பார்த்தாலும் நதியா 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 தான். ஹேர் ஸ்டைலாக நதியா கொண்ட, நதியா கிளிப், நதியா பேண்ட், நதியா டிஷர்ட், நதியா வளையல், நதியா எது எடுத்தாலும் நதியா தான். நாகரிகமாக இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் நதியாவுடைய ஃபேஷனாக தான் இருந்துச்சு. அவங்களும் அதே நாகரிகத்தோடு தான் தன்னுடைய சினிமா கேரியரையும் முடிச்சாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது இந்த படத்துக்கு ஹீரோ தேவையில்லைங்க. ஆக்சுவலாக இந்த ரஜினி கமல் படத்துலலாம் ஹீரோயின் தேவையே பட மாட்டாங்க. இருந்தாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறக்காக ஒருத்தரை ஒப்புவிச்ச பணியை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஹீரோவாக ஒப்புவிச்ச பணியை வச்சிருக்கக்கூடிய கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி சேகர். ஒரு நகைச்சுவை நடிகராக தான் இந்த படத்தில் இருப்பார். அதை அவருடைய ரோலை கரெக்டாக பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட மலையாள வாசனை அடிக்கக்கூடிய இந்த படத்தை முழுக்க முழுக்க தமிழ் படுத்தியது யாருன்னு கேட்டிங்கன்னா இளையராஜா. இந்த படத்துடைய ஒரிஜினல் ஹீரோ. அத்தனை பாட்டும் அப்படி ஹிட். இன்றைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கேட்கக்கூடிய டியூன்ஸ், அதை விட பேக்ரவுண்ட் மியூசிக், இரைச்சலாகி இருக்கக்கூடிய மௌனம், அதை இளையராஜாவில் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் மௌனமாக இருந்தால் அந்த இடம் மனசு பதைக்கும் அப்படிங்கிறது நம்ம இளையராஜாவை ரசித்தவங்களுக்கு தான் தெரியும். இளையராஜாவை நம்ம கொண்டாடிட்டாங்க தீர்க்கணும். ஒரு 20 வருஷத்தை 20 தமிழ் சினிமாவை இளையராஜா இல்லாமல் சிலாகிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மனுஷன் கோட்டை கட்டி வச்சுட்டு போயிருக்கா. அப்படி இந்த படமும் படித்தான். எனக்கு பூவே பூச்சுடவா அவ்வளோ 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 பிடிக்கும். அதுக்கு நதியா மியூசிக், ஸ்டோரி, காமெடி, சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே, என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் பூவே பூச்சுடவா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஒரு பாட்டிக்கும் பேத்திக்குமான நுண் உணர்வுகளை பேசக்கூடிய ஒரு படம். போட்டி போட்டு பண்ணியிருப்பாங்க. உங்களில் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் சிலாகிக்கிற அளவுக்கு இந்த படம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோலையோ அல்லது கமெண்ட்லேயோ சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோலையோ லைவ்லேயோ நான் கண்டிப்பாக பேசுகிறேன். பாய்ங்க.